விஜி, என்னாச்சு? என்ன விஜி இது? உன்னை போட்டு இவ்ளோ சித்திரவதை பண்றாங்களே விஜி. இது எல்லாமே உன் அண்ணி இல்லனா அந்த சுந்தர பண்ணி திருட்டு பயிலும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருக்கணும். நீ கொஞ்சம் அவங்க கிட்ட கவனமா இரு விஜி. உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜி. இதுல வேற ஓனர் இவங்க எல்லாம் சொல்றத நம்பிக்கிட்டு உன்னைய கூப்பிட்டு வச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வெளியில கேட்டுட்டு தான் விஜி இருந்தேன். மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருந்தது விஜி. இது எல்லாமே ஒரு நாள் மாறும், கவலைப்படாத விஜி. எனக்கு இங்க நடக்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது யமுனா. நான் கம்முன்னு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். எதுக்காக என்ன போட்டு இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க? அந்த ட்ரெஸ்ல எப்படி இங்கு கரை வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் சொன்னா யாருமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. கடை ஓனரும் வர வர என்ன ரொம்ப தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு முதலாளி தொழிலாளி சொல்ற விஷயத்த கேட்கணும். கேட்கிற விஷயத்த அட்லீஸ்ட் நம்பவாவது செய்யணும். நான் அப்படி செய்வேனான்னு அவர் யோசிக்க கூட மாட்டேங்கிறாரு. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறாரு. சரி விடு யமுனா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என் பொண்ணு நிலா நான் அவளுக்காக சைக்கிள் வாங்கிட்டு வருவேன்னு ஆசையா காத்துக்கிட்டு இருப்பா. சரி விஜய், போயிட்டு வரேன். ஐயோ, என் பொண்ணு கேட்டானா ஆசையா அவளுக்கு நான் சைக்கிள் வாங்கி வச்சிருந்தேனே, அது எங்க போச்சு? இங்க தானே வச்சிருந்தேன். எங்க போச்சு? அத காணோம். ஒரு நிமிஷம். என்ன? என் பொண்ணுக்கு நான் ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிருந்தேன். அத நான் இங்கதான் வச்சிருந்தேன். ஆனா அது இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? என்னது? உன் பொண்ணு சைக்கிள காணுமா? அது என்ன புல்லட்டா இல்ல ஸ்கூட்டரா நான் எடுத்து ஓட்டுறதுக்கு? சைக்கிளை வச்சு விளையாடுற வயசா எனக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் வெயிட்டுக்கு அந்த சைக்கிள்ல உட்கார்ந்து அது தாங்குமா? அதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? இல்ல என்ன கஷ்டப்படுத்தணும்னு நீங்க அதை ஏதாச்சும்... இங்க பாரு, எனக்கு 1008 வேலை இருக்கு. நீ உன் பொண்ணுக்கு சைக்கிளை வாங்கினியா, ஸ்கூட்டரை வாங்கினியா, இல்ல பிளைட்ட வாங்கினியான்னு பாத்துட்டு இருக்க வேலை எனக்கு கிடையாது. 4 பேரு வந்து போற கடையில வந்து உன்னோட புது சைக்கிளை வச்சா அது எப்படி இருக்கும்? வந்தவங்க யாராவது எடுத்துட்டு போயிருக்கலாம். இல்ல அது... மேடம், என்னாச்சு மேடம்? இவ பொண்ணுக்கு புதுசா ஏதோ சைக்கிள் வாங்கி வச்சாலாம், அத இப்ப காணுமா? நீங்க ஏதாவது எடுத்து ஓட்டுனீங்களான்னு என்ன கேக்குறா. சிரிப்பு தான் வந்துச்சு. அதான் உன் சைக்கிள வச்சு நான் என்னமா பண்ண போறேன் அத நான் பாக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க ஏதாவது பாத்தீங்களா சுந்தரபாண்டி? மேடம், என்கிட்ட தான் பைக் இருக்கு மேடம். பைக்கே இல்லைன்னா கூட இவங்க பொண்ணோட சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போறேன் இல்ல? இங்க பாரு, எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடி. அப்படி இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. அவங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. எனக்கு டைம் ஆகுது. என்னடி சொல்லுதுங்க அதுங்க ரெண்டும்? ஒண்ணும் இல்ல யமுனா, நிலாவுக்கு வாங்கி வச்சிருந்த சைக்கிளை நான் இங்கதான் வச்சிருந்தேன். அது இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. ஐயோ, என்ன சொல்ற? எங்கேயாச்சும் இருக்கும், இரு நான் தேடி பாக்குறேன். வெயிட் பண்ணு. எங்கேயுமே இல்ல விஜி. சரி விடு யமுனா, வேற யாராவது அதை எடுத்துட்டு போயிருக்கணும். இந்த நேரத்துல யாருன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது? சரி நான் பாத்துக்கிறேன், விடு. நான் கிளம்புறேன்.